அமைதி, சைலண்ட் ப்ளீஸ். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். சிறந்ததோர் ஆண்மகனுடைய உதவி இல்லாமல் உன்னுடைய தனிப்பட்ட முயற்சியால் இதுவரை வாழ்க்கையை சரியாக்கி கொண்டு வந்துட்டேன். அதில் ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றிய கவலையும் மனக்குழப்பமும் உள்ளத்தில் இருக்கு. காரணம் சொல்லலாம். மீனாட்சி யாராவது ஒரு ஆளுங்க இருக்கணுமா வேண்டாம்? அவன் கடையில் இருக்கலாம். அதனால இப்போ நீ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தொழிலில் நஷ்டமும் ஏமாற்றமும் நடந்து பல லட்சங்களை இழந்திருக்க. இந்த லட்சங்கள் திட்டம் போட்டு ஏமாற்றப்பட்டதா அல்லது இயற்கையிலே நஷ்டமானதா என்ற ஒரு குழப்பமும் மற்றவர்களால் இடைஞ்சல் நடந்திருக்கும் என்ற ஒரு சந்தேகமும் உன் உள்ளத்தில் இருக்கு. இடைஞ்சல் நடந்தது உண்மை. அந்த இடைஞ்சலை தீர்த்து சம்மந்தப்பட்டவனுக்கு வருமானத்தை கொடுத்து உன் பணத்தை வாங்கி தந்தா போதுங்களா? காரணம் சொல்லலாம். உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் சரியாக்கி அவளை சமாதானமான நிலையோடு உன்னை ஏற்றுக்கிட வைக்க வர வச்சாச்சு. சந்தோஷமா இருக்கலாம். இந்த பணம் கிடைச்சாச்சு. அதே கேரள தேசம் தன் மகனுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு கிடக்கு. நீங்கள் உங்களுக்கு சாமி சொல்லிட்டுங்களா? என்னாச்சு? கொண்டாங்க கொண்டாங்க. ஓகே, தட்சணா காரணம் சொல்லலாம். வளவளா வைக்கப்படப்புன்னு கேட்கக்கூடாது. கலகலான்னு கேட்டுட்டு காரியத்தை முடிச்சு வெளியே. இப்போ உன்னுடைய மகன் இங்கே வர்றதுக்கு ஏற்பாடு ஆகிடுதா? வர்ற காரணம் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு இப்போ வீடு வேணும். அது சம்பந்தமான ஒரு மனக்குழப்பத்தினால ரொம்ப பாதிக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கேன். ஒருத்தன் உதவி செய்யணும்னு சொன்னவன் இப்போ போனே எடுக்க மாட்டேங்கான், பேசவும் மாட்டேங்கான். அதனால கருப்பசாமி வீடு இல்லாமல் கல்யாணம் முடிக்கிறது எப்படி? இந்த குழப்பம் உங்கள் உள்ளத்தில் இருக்கு. காரணம் எழுத்துவான். அமைதி. பக்தர்களே கொஞ்சம் அமைதியா இருங்க. அதனால கல்யாணத்தை காலதாமதமாக்கலாம்னு சொன்னா மகன் கேட்க மாட்டேங்கான். வீட்டை கடவுள் கொடுப்பாருன்னு சொல்லி நம்பி இருக்கிறமே, அது லேட் ஆகிக்கிட்டு போகுது. ரெண்டுக்கு இடையில மாட்டிக்கிட்டமே. இதுக்கு எப்படி பண்றது? இதான் விஷயம். என் மேல பாரத்தை போட்டு கொஞ்சம் மனதை அமைதியாக்கி வீட்டில் போய் பிரார்த்தனை செய்து கொள். எல்லாம் வெற்றியாக நடக்கும். ஜெயிச்சு தாரேன். இந்த அப்படி வருத்தம் வேண்டாம், வருத்தம் வேண்டாம். நல்லா சாமியே சாமி. இந்த அப்பா நின்றுருக்கான். சரி, பக்கத்தில் வரும். வேதனை எத்தி தாரேன். விடுத்தவா வரும். அதே கேரள தேசம் பொறுமையார் பாடுத்து முடியும். ஒவ்வொன்றா படிப்படியாக சரியா. அதே கேரள தேசம் என் மனைவியுடைய உடல்நிலையை சரியாக்கி கொடுத்து கேட்டு வந்தவன். பாமா இல்ல கை விடுறேன். இந்த கையை இப்படி, இந்த கை ஏற்கனவே பாத. உன் பேர் என்னம்மா? ரம்யா. இப்போ நல்லா ஆயிட்டியா? உறக்கம் மட்டும் இல்லை. ஓ, அப்படி நடக்கா? இதை கொஞ்சம் கம்மியாக்கி தந்தா போதும்ல. வெளுத்தவாவுக்கு வரும்பொழுது எல்லாம் சரியாயிடும். வார வேலை நாட்சு ஏன் சொல்ல மட்டும் கேளுப்பான். வேலைக்கிழமை வந்து சேரு, ஜெயிச்சு தாரேன். இது அங்கே கொடுக்கணும் சிவராமன்ட்ட. நல்லா கர்மசாமி மலப்புறத்து எல்லை உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அங்கே ஒரு கருப்பசாமி கோயில் கட்டதுக்கு பணத்தை தேடிக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்தையும் வாங்கித்தாரேன், கோயிலையும். கும்பகோணம்
கும்பகோணம் ஆயம் என்ன சொல்வோமே. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். இப்போ 2 ஆண்டு காலங்களாக உங்கள் பணங்கள்லாம் நஷ்டமாகி மனவேதனை அடைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. உண்மையா? ஒரு பத்திரம் டாக்குமெண்ட் சொந்தமான மனக்குழப்பமும் உபாதையும் உள்ளத்தில் இருக்கு. அதே மாதிரி ஒரு பிள்ளையை பற்றிய மன வருத்தத்தை தெளிவடைய வைக்கணுங்கிற சிந்தனை நெஞ்சில் ஆழமாக இருக்கு. கால் நோட்டு வரலாம். வேற என்னப்பா வேணும்? இவங்களுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குங்க. இருதய சம்பந்தமான பிரச்சனை. அங்கே தள்ளி இருக்கலாம். நீ அங்கே தள்ளி இருக்கலாம். கண்ணை முடிக்காம இருக்கு. கால் ஒன்று வரலாம். வால்வு பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்களா டாக்டர்? அது சரியா சுருங்கி ஏங்க மாட்டுக்கு சுருங்கி விரிதில் பம்பிங்கில் தப்பு இருக்கு. ஆமாம். ஒன் சைடு தமனியுடைய வால்வு சரியாக ப்ரெஷர் ஆகி பம்பிங் குறைவாக இருக்குது. அது உயிருக்கு ஆபத்து வருமா அப்படிங்கிற ஒரு குழப்பம் தான் உங்கள் மனசில் இல்லையா? கால் ஒன்று அரசே கொஞ்சம் கண்ண முடிக்காமா என்னன்னு நான் கேட்குறேன். அறுவை சிகிச்சை தேவையில்லை, மருத்துவ சிகிச்சையில் சரியாயிடும். ஆனால் ஆப்ரேஷன் வேண்டாம்னு உத்தரவு இருக்குது. சரியாகி தரேன். வெற்றி உண்டு. கவலைப்படாமல் இருக்கலாம். தைரியமாக. தொழிலை பற்றி தான் எடுத்த உடனே வார்த்தை சொன்னாங்க இல்லையா? ஆமாங்க. செம்மையாக்கி தரேன். 5 வருஷமாகவே வருமானமே இல்லாமல் முடங்கி போயிடுச்சு. தாக்கி தரேன்ப்பா. கொஞ்சம் கண்ண மூடு. வாடகைக்கு ஆடு வரும். அதே கும்பகோணத்து எல்லை உடல் ஆரோக்கியத்தை பற்றி மன வருத்தம் அடைந்து வந்தது யார்? என்னடா ஆரோக்கியம் குறைவு? உடம்பு தூக்கம் பிரச்சனை. இந்த மாதிரி வெளிநாட்டில் இருந்தேன் 10 வருஷம். தூக்கம் வராமல் ஊருக்கு காரணம் தண்ணி தான் கொஞ்சம் இன்னொரு தரம் கால் வந்துட்டால எரிப்பேன். கல்யாணம் முடிச்சியா? கல்யாணம் பண்ணி பொம்பளை பிள்ளை. கண்ண மூடி. நீ வெளிநாட்டில் இருக்கும் பொழுது பணம் சம்பந்தமாக ஒரு சிலரால் உன் மனம் பாதிக்கப்பட்டுச்சு. அதில் உனக்கு திருப்பி கிடைக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்தை இப்போ தாக்கிக்கிட்டு இருக்கு. கால் ஒன்று அப்படியா? இரவெல்லாம் தூக்கம் வராமல் எந்திரிச்சு உட்கார்ந்து நமக்கு எதுவும் நடந்துருமோ என்ற ஒரு தன் பயம் உன் உள்ளத்தில், அல்லது நம்ம தற்கொலை செய்து விடுவோமோ, நம்மளை அழிச்சுக்கிடுவோமோங்கிற ஒரு மனக்குழப்பம் உனக்கு. இங்கேருந்து இப்படி ஆகிட்டா தப்பாக போயிடும், சீக்கிரம் போய் பொண்டாட்டி பிள்ளையை பார்த்து அங்கே எதுவும் ஆனாலும் பரவாயில்லைங்கிற நேரத்தில் குழப்பம் அடைந்து இப்போ நீ நாட்டுக்கு புறப்பட்டு வந்துட்ட. வாஸ்தவமா? கால் வந்துட்டு மனப்பிராந்தி. என்ன பிராந்தி? மனப்பிராந்தி. உன் உள் மனத்தை பார்த்தேன். கொஞ்சம் என் கையை பிடிச்சிக்கா, பக்கத்தில் வா. பக்கத்தில் எதிர்பார்க்காம ஹார்ட் பீட் உனக்கு கூடுதலாக அடிக்கும். என்னடா? உண்மைதான். திடீர்னு என்னுடைய உள்ளங்கையெல்லாம் வேர்த்து விறுவிறுத்தாகிறது மாதிரி ஒரு ஃபீலிங். தலையில் பிடதி பக்கத்தில் ஏதோ ஒன்று அழுத்துறது மாதிரி ஒரு மாயை. இவைகள்லாம் இருந்துச்சு. அதில் தனியே நம்ம இருக்கிறோமே, யாராவது துணைக்கு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு மனப்பிரேமை தோன்றி ஒன்றால் அங்கே இருக்க முடியலை. இதுதான் நடந்த சம்பவம். உன் மனத்துக்குள்ளே இது மந்திர தந்திரத்தால் செய்யப்பட்டிருக்குமா அப்படிங்கிற ஒரு சிறு குழப்பமும் உனக்கு உண்டு. இருக்கா இல்லையா? கால் விட்டுவா. அந்த பணம் சம்பந்தமான ஆள்
ஆள் வேணுமா பணம் வேணுமா? எதாக இருந்தாலும் ஓகே. அப்படின்னா இல்லை எனக்கு பணம் கிடைச்சாலும் நல்லது. அதாவது ஆள் மேலே ரொம்ப விசுவாசம் வச்சுட்டியோ? பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ் தான், இன்னும் நெகட்டிவ் தான். சரி, கால் வந்து எவ்வளோ சைலண்டாக கேட்டாலும் விளக்கமாக பறிச்சுருந்தாப்பே. பணத்தை வாங்கியாச்சுன்னா அந்த நட்பு வேஸ்ட்டாக போயிருமாடா. இல்லை நான் வேறு இடத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். பண்ணிடலாமா? சரி, கண்ண மூடு. வருமானம் ஒரே கேள்வி கேட்குறேன். நல்ல கண்ண மூடலையே, அறகுறையாக சிந்திக்கிய மூடாகண்ணா. கால் வந்துட்டு வா. இந்தா வா, பக்கத்தில் வா. பணத்தையும் வாங்கி தரேன், ஆரோக்கியத்தையும் கொடுக்கேன். இன்னும் நீ வெளிநாட்டுக்கு போய் 3 ஆண்டுகள் சம்பாதித்து கோடி சம்பாதித்தோடு வர வைக்கிறேன். வெற்றியாக்கி தரேன், என்னை பார்த்துட்டு போ. அதே கும்பகோணம் பகுதி உடல்நிலை பாதிக்கப்பட்டது. பாட்டாலே குட்டி சொல்லு. ஏய் தம்பி, நல்லா இருக்கியா? கெட்டிக்காரன்டா. நீங்க அடுத்து வாங்க அக்கா. என்னக்கா, நீங்க உட்காருங்க. முன்னோர்களில் யாருக்காவது கேன்சர் வந்திருக்கா? சொந்தக்காரங்கள்ல வரலையா? தெரியாதா? உங்க குடும்பத்தில் உங்க பெரியப்பா வம்சத்தில் சரியா? கால் வந்துட்டோம். எண்ணம் ஐயா, என்னப்பா கஷ்டப்படாம அப்படி 2 கும்பிட்டு வாப்பா. சொல்லு வரலாம். மூணு வருஷமா இடுப்புக்கு கீழே உட்கார்ந்த இடத்துலேருந்து தொடையிலிருந்து பெருவிரல் வர வீக்கமும் வலியும் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு மருத்துவத்தை போய் பார்க்கும் பொழுது அப்பப்போ குணமாகுது, ஆனால் நிரந்தரமாக க்யூர் ஆகலைங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. மாத்திரைகள் தூக்கத்தை தருது, வலியை நீக்கி, ஆனால் வீக்கம் குறைய மாட்டேங்குது. ஒன்றுக்கு இருக்கும் பொழுது அறகுறையாக வருது, முழுசாக போக மாட்டேங்குது. உண்மையா இல்லையா? இதனால் கிட்னியில் எதுவும் பாதிப்பு இருக்குமாங்கிற ஒரு சில சந்தேக உணர்வுகளும் உங்கள் உள்ளத்தில் இருக்கு. இருதயத்துக்கு போகக்கூடிய இரத்தத்தில் அந்த நரம்பில் பிழை இருப்பதாக சில வைத்திய தகவல்கள் கிடைத்திருக்கிறது. உண்மையா? அதனால் இதெல்லாம் இருக்கிறதுனால இது வேற எதுவும் கோளாறாக இருக்குமோ, அது சாமிகிட்ட போனால் தீருமே அப்படின்னு நினச்சி தான் என்ன பார்க்க வந்திருக்கிய. கால் ஒன்று சொல்லலாம். நீ உட்கார், நீ கால் ஒன்று வா. முடிக்கான் என்னடா ஒன்றுக்கு இருக்கிறத கூட சொல்லுதாரங்க. அது உண்மைதானே. தெய்வத்துக்கு எல்லாரும் பிள்ளை தானே. உண்மையா இல்லையா? இதில் மாந்திரிகத்தில் குறை எதுவும் நடந்திருக்கான்னு கேட்டேன். அப்படியெல்லாம் ஒன்றுமே நடக்கலை. ஆனால் உங்கள் உள்ளத்தில் ஒரு சின்ன பிரேமை, நம்முடைய பகைவர்களால் ஏதோ ஒன்று செய்யப்பட்டிருக்கு, அதில் மந்திரிக்கப்பட்ட சில பொருள்களை நம்ம எல்லையில் கண்ணால் பார்த்தவன், அதில் தான் இது நடந்திருக்குமோ என்ற ஒரு எண்ணம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. அப்படி ஒன்றும் நடக்கவில்லை. அது வீணான சிந்தனை. இது உண்மையிலேயே உடல் ரீதியான பாதிப்பு. இது மருத்துவத்தால் ஒரு சிறிய அறுவை சிகிச்சையால் இது தெளிவடையும். புரியுதா? அதனால் இதை குணமாக்கி உன்னை நான் வெற்றியாக்கி வாழ வச்சுருந்தேன். 1, தொழிலை பற்றிய மன வருத்தமும் வருமானம் இல்லாத குறையும் இப்போ இருக்குது.
யாருடைய உதவியும் இல்லாமல் வேதனையான சூழ்நிலை நடக்கு. பிள்ளைகளெல்லாம் தனக்கு உதவாத நிலைகளில் உள்ளமாகிவிட்டது. இவைகளெல்லாம் சீராக்கி தந்துட்டா சரியாயிடலாம். இவ்வளவுதான விஷயம். சரி பண்ணித்தாரேன். வேற என்ன வேணுமா? அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவான், வருத்தப்படுவீங்களா? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவான், அவனை திருத்தி தர 1 மாதம் இருக்கு, கண்ணை முடிக்கான். இந்த அப்படி கண்டுக்கிடாத விடு, அங்கே போயிட்டு திருத்தி கொண்டு வர. அவனுக்கு மன அடக்கத்தால் அது நடந்திருக்குன்னு நீ சொல்லுத, அதானே? சரியாக நடக்கும். அப்படி கெட்டியாகிட்டான். அடுத்து வரும்போது கூட்டு வர முடியுமா? அந்த ரகலைக்கு இதுதான் முடிவு. பொறுமையாக இருங்க, 30 நாட்கள் பொறுத்துருங்க. 30 நாள் பொறுமையாக இருங்க. வெற்றியாகிட்டாங்க, போயிட்டாங்க. ஒரு முறைக்காக இந்த மாளிகை வசந்த மாளிகை. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய பிள்ளைங்களை மனம் குளிர இணை பிரியாமல் வாழ வச்சு தந்தா போதுங்களா? அந்த மகிழ்ச்சி நடக்கக்கூடிய நேரம் தொடங்கியாச்சு. இனி மனக்குழப்பத்துக்கு இடம் இல்லை. வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? எனக்கு கவர்மெண்ட்ல வேலை வேணும், பிரைவேட்டாக பண்ணி. இந்த செப்டம்பரில் அந்த வேலை கிடச்சிரும். மாத சம்பளத்தை நம்ம தான தர்மத்துக்கு கொண்டு வந்து கட்டிடுங்க. ஜெயிச்சாச்சு. ஆனால் வீட்டுக்கு வரமாட்டேங்கிறான். அதுக்கு மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். சேர்த்து வைக்கிறேன். கொஞ்சம் நேரங்கள் அப்படி தான் இருக்குது, பொறுத்துக்காங்க. ஏன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறான். அவன் தான் பொண்ணோட மாட்டு பொண்ணோட சேர்ந்து. புரிஞ்சுக்கிட்டேன். மனைவியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மனநிலைகளில் ஒற்றுமை குறைவு இருக்குது. அதுதான் சேர்த்து வச்சு தரணும். செய்வினை ப்ராப்ளம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போதைக்கு நேர காலங்கள் சரியில்லை. எல்லாம் மாற்றி தரேன். சற்று பொறுமையாக இருங்க. ஜெயிச்சு. நான் வீட்டில் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கருத்து சார் ரொம்ப சூப்பர் பண்ணிடுங்க. மகிழ்ச்சியாக வருது. தொழிலாளர் குடும்பத்தாலும் வேதனை இருக்குன்னு கேட்டு வந்த மகன் யார்? இன்னும் 2 தடவை நான் போய் பார்த்தேன். உன்னுடைய மனதுக்கு மாறுபட்ட மனநிலைகளோடு உன் கூட ஒத்துழைத்து வாழ முடியாத ஒரு மங்கை உனக்கு மனைவியா இருக்கா. உண்மையா இல்லையா? கால் எழுத்துவா. அவ கூட வாடுவதா அல்லது பிரிந்து போவதா ஒரு முடிவும் எடுக்க முடியல. இது மன உளைச்சல்ல உழைக்கவும் முடியல, கடன்களை தீர்க்கவும் முடியல, அவ கூட இருந்து சாப்பிடவும் முடியல. அதனால நான் அவ கூட இருக்கவா அல்லது வேற எங்கேயும் சொல்லாம பிரயாம எங்கேயும் ஓடிடலாமா அப்படிங்கிற எண்ணமெல்லாம் உன் உள்ளத்துக்குள்ள இருக்குடா. அதனால தற்கொலை பண்ணிக்கிட வேண்டாம் அப்படின்னு உனக்கு உத்தரவு. அதனால நீ கேட்கிற கேள்விக்குள்ள ஒரு பெரிய சயின்டிபிக்கான அர்த்தமே இருக்கு. அந்த சயின்டிபிக்கான அர்த்தத்தை நான் சொல்லிட்டோம்னா பெரிய பிரச்சனையே வந்து சேர்ந்து. நீ இந்த ஜீன் உன்னுடைய ஜீன் உன் பிள்ளைக்கு இருக்கா, டிஎன்ஏ இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியே என்கிட்ட கேட்குற. உண்மையா இல்லையா? கால் அனுப்புவான். எவ்வளோ பெரிய சயின்டிஃபிக்கான கேள்வியை கேட்குறான் பார்த்தீங்களோ. புள்ள பிறந்த பிறகு பேசினானா அதுக்கு முன்னால் பேசினானாங்கிற சந்தேகத்தில் தானடா இந்த கேள்வியே உனக்கு வந்திருக்கு. உன் உள் மனதுக்குள்ள கல்யாணத்துக்கு முன்னாலேயே எதுவும் மறைமுகமான உறவு இருந்திருக்கலாம். அதை மறுத்து பெற்றோர்களுடைய கட்டாயத்தின் பேரில் நமக்கு கல்யாணம் நடந்திருக்கும். எப்படியோ தப்பு தவறு நடந்து போச்சு, நம்ம ஏமாந்துட்டோங்கிற முடிவில் நீ உட்கார்ந்துருக்க. அப்படி தானே? கருப்பசாமிகிட்ட கொஞ்சம் கேட்க கண்ண முடியுதியா? காலில் விட்டுருவோம்.
ஒரு நாள் நான் படுத்திருக்கும் பொழுது 10:45 மணிக்கு திடீர்னு படுக்கை பக்கத்தில் இருந்து பார்க்க தனியை போய் காற்றுல போற வச்சுக்கிட்டு இருக்கா. ஆமாப்பா. அப்படி இவ்வளோ நேரத்தில் பேசுறதுக்கு எந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறாங்க? பேசும்பொழுது சிரித்து பேசுதா, என்ன பார்த்தா முறைச்சி பார்க்கா. இதுதான் நடந்துச்சு. காரணம் யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, ஒரு காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. நல்லா இருக்கா அந்த பாட்டு? நல்லா இருக்குல்ல? அப்படி சொல்லுங்க ஆம்பளை. அதனால 3 முறை என்னை பார்க்க வரும் பொழுது உனக்கு ஒரு முடிவான தீர்ப்பை நான் சொல்லிடுவேன். ஏன் கருப்புசாமி நீ நினைச்சா இப்போ சொல்ல முடியாதா அப்படின்னு கேட்கான். ஒரு மாசமா தூங்கலப்பா. ஆமாம், அப்படி நீ கேட்குற. ஒரு அவசரத்துக்காக ஒரு பதிலை சொல்லி அந்த பதில் மூலமாக ஒரு வருஷம் கழித்து நடக்க வேண்டிய ஒரு நிலைமையை இன்னைக்கே நடக்க வச்சு ஒரு மன வருத்தத்தை உருவாக்க வேண்டாம். பிள்ளையை கொஞ்சம் பக்குவப்படுத்துத. யார? உன்னைய என் கைகளை வச்சு சரி பண்ணி அவள் சரியா தப்பான்னு மெய்பித்து அந்த வாழ்க்கை உனக்கு தேவையா இல்லையாங்கிறத புரிய வச்சு அதுக்கு பிறகு உனக்கு தீர்ப்பு கொடுக்கலான்னு மேலேருந்து கட்டளையாக இருக்கு. சற்று பொறுமையாக இருப்பியா? கரையில்லாத தடாகத்தில் விழுந்து கண்ணீர் வடிக்கிறாய் மகனே. ஒரு தடாகம் வந்து கரையே இல்லைன்னு வச்சுக்கிடுவோம். அதில் எப்படி நீச்சடித்து எங்கே போய் ஒதுங்குவான்? ஒதுங்க முடியலை. சரி, கரெக்ட். இன்னும் ஒரு தடவை காலில் விட்டுவான். நல்ல கொஞ்சம் காலில் விழுந்துக்கா. என்னன்னு கேட்குறேன் ஐயா. இருபத்தி 2 நாட்கள் வீட்டுக்கு போகாம தனிமையில் ஒதுங்கி இரு. 22 நாளைக்கு பிறகு நடைமுறை உனக்கு தெளிவான. குழந்தைங்க 2 குழந்தைங்க இருக்குது. கண்டிப்பாக வீட்டுக்கு போகாமல் இருக்க முடியாது. குழந்தைங்கள பார்க்கணுமாப்பா. யாரை எங்கே பிடிச்சா சரி வரும்னு எனக்கு தெரிஞ்சு தான் வார்த்தைகளை நான் பேசுவேன். இந்த பிள்ளைகளுக்காக அந்த பொண்டாட்டியை ஏற்றுக்கிட்டான்னு அந்த பொண்ணு தான் அவளே வேணான்னு சொல்லிட்டு போகிறாளேப்பா. எனக்கு குழந்தை நினைச்சுன்னா நான் அவங்க கூட இருக்க மாட்டேன். நான் போயிடுவேன். எங்கள் அம்மா கூட போய் நான் கெத்தாவா. 22 நாள் பிள்ளைகளும் நீயுமே இருங்க. அவட்ட எந்த பேச்சும் பேசாத. நான் சொல்கிறவங்க பொறுத்து இருந்துக்கா. தாரா முடிவை கொடுக்குறேன். சரி, இது யாருதுப்பா? அதெல்லாம் கேட்கக்கூடாடா. உன் கண்ணுக்கு கொண்டு வந்து ஆளை காட்டுவேன். உன் கண்ணுக்கு கொண்டு வந்து ஆளை காட்டுறேன்டா. மறைக்காம எந்த பாவமும் எந்த சண்டையும் எந்த ஆபத்தும் நடக்காம ஒதுங்கி விடுவாள். ஓடிப்போ. அதே சென்னை மாநகர். சரி, ஓகே. தன் பிள்ளையை பற்றியும் இடத்தை பற்றியும் கேட்க வந்த மக்கள் கால் ஒன்று வரலாம். இன்னும் 2 தடவை கால் விடணும். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். பிள்ளையினுடைய வாழ்க்கைக்கு தெளிவான ஒரு வழியை கண்டுபிடிச்சி உங்கள் மனதுக்கு இயன்ற நல்வாழ்வை தந்துடுறேன். 1, உங்களுடைய சொத்து சம்பந்தமான சில விஷயங்களில் சொந்த பந்தங்களே எதிரியாகி உங்களை ஏமாற்றி குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு. அவன் மனசு மாறுமானு கேட்டேன். மாற்றி தாரவுன்னு உத்தரவு. கால் வந்துட்டு வா. அதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உனக்கு உடன்பாடாக உதவுவார்கள். அந்த உதவியை நான் பெற்றுத்தாரேன். கவலைப்பட வேண்டாம். ஓகே. இந்த மகனை மேல் படிப்பு மீண்டும் படிக்க வச்சுக்கலாம். அந்த படிப்பு படிக்க கொண்டு இருக்கும் பொழுதே வேலையினுடைய அனைத்து நல்ல அறிகுறிகளும் விளைவுகளும் தெரிஞ்சுக்கணும். அதனால் நல்லா படிக்க வச்சு அந்த வேலையை பெறுவோம். தொடர்ந்து கொள்ளலாம். அதனால் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் வரை பொறுமையாக இருந்தால்
சொத்து விஷயத்துக்கும் பிள்ளைகள் விஷயத்துக்கும் தெளிவான விடையை தந்து உங்களை காப்பாற்றி தந்துடுறேன். இந்த ஐஸ்வர்யமாக இருங்க.